ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான குழம்பு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். இது பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். இந்த குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கடாயில் 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிருவோம். போட்டுட்டு இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். முழுசாகவே அதை போட்டுக்கிருவோம். பூண்டு பல்லும் அதே மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன் 1 கப்பு. அதையும் முழுசாகவே போட்டுக்கிருவோம். இந்த முழுசாக போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கருவேப்பிலை மணத்துக்காக போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போடும்போது குழம்பு நல்லா மணமாக இருக்கும். போட்டுட்டு இதை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி கலரெல்லாம் மாறிட்டு இருக்குது. இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கும்போது தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த பூண்டு குழம்புல நிறைய நன்மைகள் இருக்குது. இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு இதை சாப்பிட்ணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. தக்காளி நல்லா வதங்கின பிறகு புளிக்கரைசல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி, நம்ம குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலையே அரைச்சது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கல் உப்பு. அதையும் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி கொஞ்சம் இன்னி பத்தலை. அதனால் இன்னி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாம். விட்டுட்டு நல்லா குழம்ப கிண்டிக்கிடலாம். கிண்டிட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு பார்க்கலாம். இந்த பூண்டு குழம்புல நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்புறம் கெட்ட கொழுப்பையெல்லாம் இது கரைச்சிரும். இப்போ இதை மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பூண்டு நல்லா பூண்டு பல் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு இந்த மாதிரி சுண்டி வரணும். குழம்பும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ பூண்டு பல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்புல அப்படியே இன்னி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்புலையே இருக்கட்டும். இந்த பூண்டு குழம்புல உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. அப்புறமா பெண்களுக்கு மாதவிடாயை சீராக வச்சுருக்கிறதுக்கு இது உதவுது. அப்புறமா நம்மளுக்கு இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்பு அடைச்சிருந்தா அதை கரைக்கிற தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குது. இந்த பூண்டு பல் நம்ம டெய்லி ஒவ்வொரு பல் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிருமிகள், உடலில் கெட்ட கிருமிகள் தங்காது, கொழுப்பும் தங்காது, எல்லாமே கரைஞ்சிரும். இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ குழம்பு ஒரு அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.